ஈக்குவலன்ட் எவாபரேஷன் பாய்லரில் ஈக்குவலன்ட் எவாபரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவலன்னா என்னென்னா சமமான, எவாபரேஷன்னா ஆவியாதல். ஸோ அப்படின்னா சமமான ஆவியாதல். அப்போ சமமான ஆவியாதல்னால் நமக்கு டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும்போது இருக்கும்போது வாட்டர் வந்து ஃபீடு வாட்டர் வந்து எவ்வளோ ட்ரை ஸ்டீமாக மாறுது அதே 100 டிகிரி சென்டிகிரேட்டில். ஸோ இந்த சமமானங்கிற இருக்கிறதுனால நமக்கு வந்து 100 டிகிரி செல்சியஸில் தான் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஸோ 100 டிகிரி செல்சியஸில் ஃபீடு வாட்டர் எவ்வளவு ஸ்டீம் ட்ரை ஸ்டீமாக மாறுது 100 டிகிரி சென்டிகிரேட்டில். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ட் எவாபரேஷன். ஸோ நமக்கு இது ஈக்குவலன்ட் எவாபரேஷன் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லினா, 2 பாய்லர் இருக்குது. ஸோ வந்து 2 பாய்லருமே வெவ்வேறு கண்டிஷனில் இருக்கும். ஒரு பாய்லரில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஒரு பாய்லரில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், ஒரு பாய்லரில் விண்ட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த பாய்லருடைய எஃபிஷியன்சி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி எந்த பாய்லர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, ஸோ என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஈக்குவலன்ட் எவாபரேஷனை எம்இன்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ வந்து எம்னா மாசு. ஸோ நமக்கு எவ்வளோ ஃபீடு வாட்டர், எவ்வளோ மாஸ் ஆஃப் ஃபீடு வாட்டரை வந்து நம்ம வந்து ட்ரை ஸ்டீமாக மாற்றுறோம், மாஸ் ஆஃப் ட்ரை ஸ்டீமாக மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இதில் டிஃபினிஷன் இருக்குது. ஸோ மாசு தான் நம்ம இதில் வந்து கன்சிடர் பண்ணணும். அதனால் எம் எடுத்துக்கிறோம். ஸோ ஈனா ஈக்குவலண்ட். ஸோ ஈக்குவலண்டோட ஃபஸ்ட் லெட்டர் இ. ஸோ அதனால் இ எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு இதில் இப்போ ஃபார்முலாவை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2 ஈக்குவேஷன் எடுத்து அதில் வந்து ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எடுக்கிறோம் பார்த்தாச்சுன்னா ஹீட் அப்சார்ப்ட் பை வாட்டர் அட் ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ நார்மல் ஒர்க்கிங் கண்டிஷனில் வாட்டர் வந்து எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா, ஸோ மாஸ் இன்ட்டு ஹீட்டு அதை இன்ட்டு பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து எவ்வளோ ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதில் மாஸ் என்ன மாஸ் எடுத்துருக்குறாங்கன்னா எம்ஏன்னு சொல்லி எடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா ஆக்சுவல்னா உண்மையான. ஸோ உண்மையான மாஸ் அப்படின்னா நமக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் நம்ம வந்து ஒர்க்கிங் போயிட்டே இருக்குது, அந்த டைமில் நமக்கு வந்து ஆக்சுவல் மாஸ் எப்படி இருக்குது. ஸோ ஆக்சுவல் மாஸோட டெஃபினிஷன் பார்த்தாச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபியூயிலேருந்து எவ்வளவோ ஸ்டீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுதான் ஆக்சுவல் மாஸு. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனில் நடந்துகிட்ருக்கு. ஒருவேளை ஃபியூயில் வந்து நல்ல நமக்கு வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா ஸ்டீம் நல்ல ஸ்டீமாக இருக்கும். ஸோ இது மாஸ் ஆஃப் ஆக்சுவல் எவாபரேஷன் இன்று ஹீட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா H2 - H1. இதில் ஹெச்னா என்னென்னா என்தால்பி. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் ஹீட் எடுக்குன்னு தான் சொன்னேன். ஆனால் ஏன் என்தால்பி எடுத்துருக்கேன்னா, என்தால்பின்னா என்னென்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் தான் என்தால்பி. ஸோ அதனால் ஹீட்டுக்கு பதிலாக என்தால்பி எடுத்துருக்கோம். ஸோ இதில் நமக்கு ஹெச் தெரியணும், அதுக்கு நம்ம H2 - H1 மைனஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் H2னா நமக்கு பார்த்தாச்சுன்னா என்தால்பி ஆஃப் ஸ்டீம் லிவிங் த பாய்லர். ஸோ எவ்வளோ ஸ்டீம் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அதோட என்தால்பி மைனஸ் வாட்டரோட என்தால்பி. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள வாட்டரோட என்தால்பி. ஸோ இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்டீமில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வாட்டரை மைனஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு இதில் எவ்வளோ என்தால்பி இருக்குது, எவ்வளோ ஹீட் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஹீட் இன்ட்டு ஆக்சுவல் எவாபரேஷன் இன்ட்ரு பண்ணியாச்சுன்னா நமக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டில் நமக்கு எவ்வளோ கண்டிஷனில் எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் வரும்போது ஈக்குவலன்ட் எவாபரேஷன் எடுத்துருக்குறோம். ஸோ ஈக்குவலன்ட் எவாபரேஷனாலே நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் 100 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ ஃபீடு வாட்டர் வந்து ஸ்டீமாக மாறுது. ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூ அதனால எம்இ எடுத்துருக்குறோம். ஸோ 2257னா என்னென்னா 100 டிகிரி செல்சியஸில் 1 kg வாட்டர் வந்து நம்ம ஸ்டீமாக மாற்றுறதுக்கு தேவையான ஹீட்டின் அளவு தான் 2257. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, வாட்டரோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ. அதனால் எடுத்துகிட்டு எம்இ இன்ட்டு 2257 எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நமக்கு இதில் எம்இ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எம்இ மட்டும் ஒரு சைடை வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ இதுதான் எம்இயோட வேல்யூ, எம்ஏ H2 - H1 / 2257. ஸோ மேலே இருக்கிறது என்னென்னா ஹீட் அப்சர்வ் பை வாட்டர் இன்டு ஒர்க்கிங் கண்டிஷன். கீழே நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் வாட்டர்.